வாரானே திருத்திட போறானே அப்படிங்கிற லைனை கேட்கிறப்போ இது ஜஸ்ட் ஒரு சாதாரண சிங்கிள் கிடையாது. பாட்டு வரிகள்ல அரசியல் கருத்து, விஷுவலா பாத்தீங்கன்னா சில முக்கியமான குறியீடுகள் அப்படின்னு ஜனநாயகன் சிங்கிள் பல விஷயங்களை அடக்குன ஒரு பாட்டா அமைஞ்சிருக்கு. சோ இந்த பாட்டு உண்மையாவே கேட்கறதுக்கு நல்லா இருக்கா, எல்லாருமே ரசிக்கும்படியா இருக்குதா பாத்துருவோமா? ஒட்டுமொத்த விஜய் ஃபேன்ஸும் அவளோடு காத்துக்கிட்டு இருந்தது இந்த நாளுக்கு தான். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆயுத பூஜைக்கு வந்துரும், தீபாவளிக்கு வந்துரும், விட்டா கிறிஸ்மஸ்க்கு தான் வரும் அப்படின்னு கூட சொல்லிருப்பாங்க போல. அந்த அளவுக்கு நம்மள வெயிட் பண்ண வச்சு இப்ப நவம்பர் 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கு. ஒன்னு சிங்கர் விஜய், ரெண்டாவது டான்சர் விஜய், மூணாவது ஆக்டர் விஜய். ஏன்னா அந்த அளவுக்கு பாட்டை தாங்குன்னு தாங்கி இருக்கிறாரு. பாக்குறப்ப மனசனுக்கு வயசு ஆகுமா ஆகாதா, என்ன ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பல பேர் கமெண்ட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்க நம்மளுக்கும் தோணுது. அந்த அளவுக்கு ஸ்கிரீன் அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிறாப்ல. கில்லி படத்துல எப்படி டான்ஸ் ஆடினாரோ, வில்லு படத்துல எப்படி ஆடினாரோ, துப்பாக்கி படத்துல எப்படி ஆடினாரோ சேம் எனர்ஜி அப்படியே இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அனிருத் பாட்டை கேட்கிறப்ப சில பழைய பாடல்களுடைய வாசனை வந்தாலும் அப்பப்ப என்ன சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் போட்டு சில பல வைப்புகள்லாம் ஏத்தி சிலம்பல பாட்டை கேட்கிறப்ப இந்த வைப்பு கிடைச்சிச்சு. அதை விட கொஞ்சம் தூக்கலா எக்ஸ்ட்ரா மசாலாவை போட்டு இந்த பாட்டை ரெடி பண்ணி இருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த பாட்டம் சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். 3 பேர் பாடி இருக்கிறாங்க, விஜய், அனிருத், அறிவு. சோ அறிவு தான் பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதி இருக்கிறாரு, ரொம்ப அழகா எழுதி இருக்கிறாரு. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா ஹச் வினோத் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான டைரக்டர். அவர் இந்த படத்தை ஃபுல்லா கமர்ஷியலா எப்படி எடுக்க போறாரு, பாட்டுல சில பல மசாலாக்கள் இருந்ததுன்னா ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்க நினைக்கிறத விட ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா போடுறேன் பாருங்க அப்படின்னு எல்லாரையுமே ரசிக்க வச்சிருக்கிறாரு ஹெச் வினோத். சோ ஜெனரலா பேசுறத தாண்டி நிறைய வர்க்ஸ் குட்டி குட்டியா பண்ணிருக்காங்க. குறிப்பா விஜயோட நிறைய அவுட்லைன் பிக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு போகுது. அதே போல அவருடைய முதல் படத்துல இருந்து கடைசியா நடிச்ச படம் வரைக்கும் அந்த டைட்டில டக்குன்னு ஓட விடுறாங்க. அங்க இருந்து ஜனநாயகன் அப்படிங்கிற டைட்டில் வருது. விஜய் பாத்தீங்கன்னா பாடல் பாடுறப்ப பல லாங்குவேஜ்களை சேர்த்து அடிக்கிறாரு. அது ரொம்ப ரசிக்கும்படியா இருக்குது. இப்படி எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா இருக்குது. சந்தோஷமா பாட்டை கேட்டு முடிப்போம்னு நினைச்சா அங்கதான் அண்ணே லாஸ்டா ஒரு டான்ஸ் அப்படின்னு இதுதான் விஜய்க்கு கடைசி படம் அப்படின்னு லைட்டா ஞாபகப்படுத்தி விட்டாரு. இதுதான் ஃபேன்ஸுக்கு எப்பா நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, இதை போய் இப்ப ஞாபகப்படுத்தலாமா, ரைட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணிருக்கு. சோ மொத்தத்துல தளபதி கச்சேரி அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அப்படின்னு எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு ஒரு பக்கா கமர்ஷியல் பாட்டா வந்து சேர்ந்திருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.